இது நேரவாயி. அணையை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்ற தமிழக அரசினுடைய மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையிலே இருக்கிறது. தற்போது கேரளாவில் இந்த அணைக்கான சர்ச்சை தேவையற்றது. காங்கிரஸ் கட்சி இது குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பது தேவையற்ற ஒன்று. தேர்தல் எண்ணிக்கையின்படி 599 வாக்குகள் அதிகம் பெற்று நான் வெற்றி பெற்றதை அதிமுக கழகம் மேலே வெற்றி பெற்று விட்டது என்ற காரணத்தினால் மேலிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக தேர்தல் அதிகாரி, அப்சர்வர் அதிகாரிகள், காவல்துறையினர் ஒட்டுமொத்தமாக எனக்கு விரோதமாக செயல்பட்டு தோற்ற அதிமுக கழக வேட்பாளர் 49 வாக்கில் வெற்றி பெற்றதாக அறிவித்துவிட்டார்கள். நிச்சயமாக நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் வரை போராடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உரிய விளக்கத்தை அளிக்காவிட்டால் சென்னையிலே இளைஞரணி சார்பாக ஸ்டேட் பேங்க் அலுவலகத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் முற்றுகை போராட்டத்தை நடத்த நாங்கள் முடிவு செய்துள்ளோம். காரணம் 570 கோடியா 5000 கோடியா என்பதை மக்கள் சந்தேக பார்வையோடு பார்க்கின்றார்கள். ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக, மக்கள் மத்தியிலே ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குமேயானால் அது வேதனைக்குரியதாக அல்லது கேலிக்குரியதாக மாறும். இன்று விலையேற்றத்தினால் முதலில் பாதிக்கப்படுபவர்கள் குழந்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்று புதிய அரசு வந்து முதல் சுமை பிறந்த குழந்தைகள் மீது, கர்ப்பிணி தாய்மார்கள் மீது போடப்பட்டிருக்கிறது, சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக மிக வேதனையான ஒரு விஷயம்.